முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று மிக எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இந்த பொதுக்குழு கோடை காலத்திலே ஆசிரியர்கள் மாணவர்களின் விடுமுறையை உறுதி செய்வதாக அமைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்வில தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் என்று சொல்லி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்ற பல்வேறு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை இந்த பொதுக்குழு கண்டிக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடமிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரை என்ற பெயரில் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருவதை இந்த பொதுக்குழு கண்டிக்கிறது. அடுத்தபடியாக இந்த அரசானது தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்துள்ளபடி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் அதோடு NHIS என்று சொல்லக்கூடிய நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கட்டணமில்லாத மருத்துவ சிகிச்சையை அனைத்து அரசுகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த பொதுக்குழு வாயிலாக இந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இங்க சேரக்கூடாதுங்கிறதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே இங்க மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுல PM ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் வாயிலாக பள்ளிகளிலே மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துவதுதான் மத்திய அரசின் நோக்கமாக இருக்கிறது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். கடந்த அரசாங்கம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரிலே ஒரு திட்டத்தை அறிவித்து அரசாணை வெளியிட்டு அதற்காக கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் 11,000 கோடி ஒதுக்கீடு செய்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் அப்பொழுதும் கேட்டதும் இப்பொழுது கேட்பதும் ஒன்றே ஒன்றுதான். பழைய ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு நடைமுறைப்படுத்துமானால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியே தான். 2009க்கு பிறகு பணியேற்ற முதுகலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடு இது களையப்பட வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் கடந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களால் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. எனவே ஊதிய முரண்பாடு களையப்பட வேண்டும். செய்முறை தேர்வுக்கான ரெக்கார்டு நோட்டு மேல்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு அரசாங்கமே கொடுத்துருது. அதே மாதிரி 11, 12க்கும் செய்முறை தேர்வுக்கு ரெக்கார்டு நோட்டு விலை இல்லாமல் மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு வாயிலாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேல்நிலை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 3000க்கு அதிகமான முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களா இருக்குது. அந்த காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பட வேண்டும். அதே மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவதை போலவே அலுவலகத்தில் இருக்கிற காலி பணியிடங்களையும் இந்த அரசாங்கம் நிரப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா அலுவலகத்துல காலி பணியிடங்கள் இருப்பதனால் ஆசிரியர்களே அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. எனவே பாடம் நடத்துவதற்கு கூடுதல் சுமையாக இருக்கின்றது. பாடம் நடத்துவதற்கான நேரம் குறைந்து விடுகிறது. மாணவர்களுக்கு முழுமையாக கற்றல் கற்பித்தல் பணிகளில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருப்பதற்கு அலுவலக பணியாளர்களையும் இந்த அரசாங்கம் உடனடியாக முழுமையாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். முனைவர் சே. பிரபாகரன், மாநில தலைவர், தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம்.